Hi guys, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு நம்ம ஹாமில்டன் பீச் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து கார்மெண்ட் ஸ்ட்ரீமர் இதுதான் வாங்கியிருந்தோம். ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தோம். ஸோ இதோட சின்ன ரிவ்யூ நான் கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணி பார்த்தேன், ரீல் டெஸ்ட் பண்ணுறதுக்காக, ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிறதுக்காக. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக பாக்ஸுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு சொல்லிடுறேன். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. இதுதான் ப்ராடக்ட் அண்டு இது இது இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் ப்ராடக்ட்டு, ஹேண்ட்கெல் ஸ்ட்ரீமர்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கீழே ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி தனியாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இங்கே வந்து இந்த வாட்டர் பாட்டிலுக்கு கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். இது வந்து அகெயின் ஃபில் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 300 ml இதோட டேங்க் கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ 300 mlங்கிறப்போ ஒரு 20 minutes கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சைன் போட்டிருக்கோம், அன்லாக் இதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அன்லாக்குக்கு நேராக வச்சுட்டு அப்படியே லைட்டாக டிஸ்ட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அண்டு யூஸ்வலாக இந்த ப்ளக்கோட பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் ஆல்ரெடி ஒரு டைம் பார்த்தேன். நார்மலாக நம்ம வீட்டிலலாம் சாக்கெட்ஸ் எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும் குட்டியாக. பட் கிரைண்டர் அண்டு ஏசி சாக்கெட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். 16 watt சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ளக்கோட தான் வரும். ஐ திங்க் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1740 watts அது மாதிரி ஏதோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து லைக் 1740 watts வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளக்கோட சைஸ் பெருசாக இருக்கிறனால இதுக்கான அடாப்டரும் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. எங்கள் ஆஃபீஸில் ஒரு மைக்ரோவேவ் ஓவனோ ஸோ அது வாங்கியிருந்தாங்க. ஸோ அது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக் டைரெக்டாக பெருசு இது தான் இருந்துச்சு. ஸோ இதுக்காக தனியாக ஒன்று 50 rupees அது மாதிரி 100 rupees அது மாதிரி வாங்கி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இஷ்யூ இல்லாமல் பாக்ஸ்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம். தென் ஒரு வந்து ஃபேப்ரிக் கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இது எதுக்குன்னா, இது வந்து இதிலிருந்து தான் உங்களுக்கு ஸ்ட்ரீம் வரும். ஸோ அந்த ஸ்ட்ரீம் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸில் டைரெக்டாக டச் ஆகாமல் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது கொஞ்சம் அந்த ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கும்ல. ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பவர் ஆன் பண்ணால், ஸோ இதை ப்ளக் பண்ணி பவர் ஆன் பண்ணதும் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த பட்டன் வந்து உங்களுக்கு பவர் ஆன் பண்ணிக்கலாம். அண்டு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே தள்ளினீங்கன்னா லாக் ஆகிரும். ஸோ கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் ப்ரெஸ் பண்ணி மேலே தள்ளினீங்கன்னா ஆஃப் ஆயிரும். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குது, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அண்ட் மேக்ஸ் ஸ்பீடுன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே எங்கள் லைட் இண்டிகேஷனில் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு டெமோ காட்டுறாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பவரில் ப்ளக் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டு பின்னாடி பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தா தெரியும். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போது மேக்ஸ், ஸோ இப்போ பின்னாடி லைட் எரியுது. ஸோ இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நான் இதை லாக் பண்ணிடுறேன். ப்ரெஸ் பண்ணதுமே லைட்டாக ஒரு மோட்டர் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ இட் வில் டேக் சம் டைம். பார்த்தீங்களா ஒரு 10 seconds அது மாதிரி எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட்டான ஸ்ட்ரீம் வந்துக்கிட்டே இருக்கா. ஸோ கை வச்சா லைட்டாக ஹீட்டாக இருக்குது. நம்ம வீட்டிலலாம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த சாப்பாடெல்லாம் போடும்போது மேலே அந்த ஆவி வரும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. பட் இதுலேயே இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இங்கே. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஹீட் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இது கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக இன்னும் நிறைய அதிகமான ஸ்ட்ரீமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நான் இப்போதைக்கு எதுவும் டெஸ்ட் பண்ண போகிறதில்ல, பட் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அகைன் பேக்கு இதை ஆஃப் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு இதை ஹோல்ட் பண்ணி மேலே புஷ் பண்ணிங்கன்னா அந்த லாக் ரிமூவ் ஆயிரும். அண்டு ப்ராடக்ட்டுமே இந்த ஸ்ட்ரீமுமே ஆஃப் ஆயிரும். இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ப்ராடக்ட்டு பொறுத்த வரைக்கும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 250-300 ml தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெயிட் எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரில, பட் ஆனால் கொஞ்சம் நேரம் கையில் வச்சுருந்தாலே வெயிட்டாக ஃபீல் ஆகுது. மேபி நம்ம ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரெஸ் அந்த மாதிரி அயன் பண்ணி போட்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதே கண்டினியூஸாக நிறையா லெட்ஸே ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்ரெஸ் அது மாதிரி அயன் பண்ணோம், இல்லை ஒரு நாள்லேயே ஒரு 5 ஷர்ட்டு 2 பேண்ட்டு அது மாதிரி எல்லாத்தையும் ஒரே டைமில் அயன் பண்ணோங்கிறப்போ மேபி கை வலிக்கலாம். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. இதுக்கு கொஞ்சம் ஹெவி தான். இதோட வெயிட் எக்ஸாக்டாக எனக்கு தெரில, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹெவி தான். ஸ்ட்ரீமிங் பொறுத்த வரைக்கும் லைக் நார்மலாக நான் ஃபஸ்ட்டு என்னோடய
ஒரு ஷர்ட்டோட ஃபுட்டேஜ் காட்டுறேன், அது பாருங்கள். அதில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாமல் இந்த துணி கயித்துல போட்டு அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணால் ஓரளவு ஓகே, நல்லா வந்துருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ட்ரெஸ் எடுத்து நல்லா சுருக்கமாக இருந்துச்சு. ஸோ அதை ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அதை லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் பண்ணும் பொழுது இந்த ஸ்ட்ரீம் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் போடும்பொழுது அந்த விங்கிள்ஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக டிஸப்பியர் ஆயிடுது. ஜஸ்ட் ஒரு டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஸ்மூத் ஆயிரும். ஒரு 2 டைம் அது மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணும் பொழுது நல்லாவே க்ளீன் ஆகிருக்கு. நீங்கள் இந்த ஃபுட்டேஜ் பாருங்கள். இட் லிட்ரலி டுக் மீ 2 to 3 மினிட்ஸ் அது மாதிரி ஆச்சு ஓவரால் பண்ணி முடிக்கிறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக மேக்ஸ்லலாம் வைக்கும் பொழுது ஃபாஸ்ட்டாகவே நீட்டாகவே ஆயிடுது. பட் இந்த கார்னர்ஸு கையெல்லாம் மடிக்கும் பொழுது இந்த மடிக்கிறதுக்கான ஒரு பேடிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா பண்ண வேண்டியதாக இருக்குது. அயன் பாக்ஸாக இருந்தால் நம்ம கொஞ்சம் அழுத்தி தேய்ப்போம், இன்னும் கொஞ்சம் ஹீட் ஏற்றி விட்டு தேய்ப்போம். அந்த மாதிரி இங்கே தேய்க்க முடியாது. ஓகே, பட் ஆனால் இந்த ப்ராடக்டோட விலை பார்த்தீங்கன்னா 2900 ரூபா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் 1900 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. சம்டைம்ஸ் லைக் நான் ஒரு அயன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து இது மாதிரி தண்ணி ஊற்றி ஸ்ட்ரீம் பண்ணலாம். அது வந்து 2300 அது மாதிரி ஆச்சு. அதோட கம்பேர் பண்ணும் பொழுது இது கொஞ்சம் அட்வான்டேஜ் மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் அதுக்கு வந்து ஒரு டேபிள் போட்டு அதில் துணியை போட்டு அதுக்கப்புறம்லாம் தேய்க்கணும். இது ஒரு ஹேங்கர் இருந்தாலோ அல்லது நீங்கள் ஒரு கயிற்றில் மாட்டுற மாதிரி இருந்தாலே போதும் இதெல்லாம் போட்டு தேய்க்கிறதுக்கு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நான் நிறைய வீடியோஸ் ஆக்சுவலாக பார்த்துருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் பிளாஸ்டிக்காக, இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக, இதுவும் பிளாஸ்டிக் தான், ஆனால் இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமான காரணம் டேங்கோட சைஸும் கொஞ்சம் அதிகம். தண்ணி கெப்பாசிட்டி வந்து இதில் 300 ml கொடுத்துருக்கான். அண்ட் ப்ராடக்ட்டுக்குமே கொஞ்சம் லைட்டாக வெயிட்டு தான். ஆனால் கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கில் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. பார்க்க கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது. ஸோ லிங்க் வேணுன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். எதில் கம்மியாக இருக்கோ நீங்களே பார்த்து வாங்கிக்கோங்க. அண்டு ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் பார்க்கும்பொழுது ஒரு சில ப்ராடக்ட் அமேசானில் ரேட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு சில டைம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அஃபிலியேட் லிங்க்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். பட் நீங்கள் உங்களோட ஒரு பையராக நீங்கள் பண்ண வேண்டியது வந்து எது பெஸ்ட்டான லிங்க்ஸாக இருக்கான்னு பார்த்து எந்த வெப்சைட்டில் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் பார்த்து நல்லதாக வாங்கிக்கோங்க. அண்டு சப்போஸ் நீங்கள் வேறு எதுவும் ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட நம்மளோட சேனலில் இருக்கிற ஏதாவது ஒரு அஃபிலியேட் லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அதுக்கு ஒரு கமிஷன்ஸ்னு அலாட் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் கமிஷனாக வரும். இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்ட் டைமில் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. சின்ஸ் மேக் யூஸ் பண்ணுறனாலையும் ஐஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறனாலையும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ், கமெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். see you guys in the next வீடியோ. இது மாதிரி கேஜெட் பேஸ் பண்ணி இன்னும் நிறையா குட்டி குட்டி வீடியோஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பபாய்.